ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் கொஸ்டின் அண்டு ஆன்சர்ஸ், அதாவது கேள்விகள் அண்டு பதில்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், அவர் பேருந்து மூலியமாக வேலைக்கு செல்கிறாரா? அவங்க டெய்லி பேருந்து மூலியமாக தான் வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுங்க கூட கான்வர்சேஷன் பண்ணுவோம். டே மச்சான், அவன் டெய்லியும் பேருந்தில் தான் வேலைக்கு போகிறானா, பேருந்து மூலியமாக தான் வேலைக்கு போகிறான்னு சொல்லிட்டு. டஸ் ஹி கோ டு ஒர்க் பை பஸ்? அவர் பேருந்து மூலியமாக வேலைக்கு செல்கிறாரா? டஸ் ஹி கோ டு ஒர்க் பை பஸ்? எஸ், he goes to work by bus every day. ஆம், அவர் தினமும் பேருந்தில் வேலைக்கு செல்கிறான். ஆமாம், அவன் டெய்லியும் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கான். எவ்ரிடே அவன் பேருந்தில் தான் வேலைக்கு போயிட்டுருக்கான், பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். எஸ், he goes to work by bus every day. உங்கள் வீடு எங்கே உள்ளது? அம்மா, உங்கள் வீடு எங்கே இருக்குது? என்ன ஊரில் இருக்கீங்க? இப்போ எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம் யாரோ ஒருத்தவங்களை பார்க்கும்போது, நியூவாக பார்க்கும்போது. வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? உங்கள் வீடு எங்கே உள்ளது? மை ஹவுஸ் இஸ் இன் மதுரை. என் வீடு மதுரையில் உள்ளது. நம்ம லொக்கேஷன் எதுவோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். மை ஹவுஸ் இஸ் இன் சென்னை. என் வீடு சென்னையில் உள்ளது. மை ஹவுஸ் இஸ் இன் கன்னியாகுமரி. என் வீடு கன்னியாகுமரி உள்ளதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சம் ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம். ரிப்பீட் ஒன்ஸ். அவர் பேருந்து மூலியமாக வேலைக்கு செல்கிறாரா? Does he go to work by bus? Yes, he goes to work by bus every day. ஆம், அவர் தினமும் பேருந்தில் வேலைக்கு செல்கிறார். Where is your house? உங்கள் வீடு எங்கே உள்ளது? Where is your house? உங்கள் வீடு எங்கே உள்ளது? My house is in மதுரை. என் வீடு மதுரையில் உள்ளது. My house is in மதுரை. நெக்ஸ்ட்டு ஒன், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணட்டுமா? நான் உங்களுக்கு உதவலாமா? ஏதாவது உதவி பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு உதவலாமா? ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு. எஸ், ஐ எம் லுக்கிங் ஃபார் எ புக். ஆமாம், நான் ஒரு புத்தகத்தை தேடுகிறேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு உதவலாமா? கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு உதவலாமா? எஸ், ஐ எம் லுக்கிங் ஃபார் எ புக். நான் ஒரு புத்தகத்தை தேடுகிறேன். நான் ஒரு புத்தகத்தை தேடுகிறேன். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு காலைல நீங்கள் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? நம்ம ஃப்ரெண்டுங்களுடைய கான்வர்சேஷன் பண்ணும்போது நீ காலைல என்ன சாப்பிட்டேன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மாவை நீங்கள் என்ன காலைல சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லலாம், ஐ எட் தோசை. நான் தோசை சாப்பிட்டேன். ஐ எட் தோசை. நான் தோசை சாப்பிட்டேன். நான் இட்லி சாப்பிட்டேன். இப்போ நம்ம என்ன சாப்பிட்டோமோ நம்ம அதை ஆன்சர் பண்ணலாம். இல்லை, நான் பூரி சாப்பிட்டேன். ஐ ஹேட் பூரி. இப்படி சம் ஆன்சர்ஸ் நம்ம பண்ணுவோம். வாட் டிட் யூ இட் திஸ் மார்னிங்? இன்று காலை என்ன சாப்பிட்டேன்? ஐ இட் தோசை. தோசை சாப்பிட்டேன். நான் இட்லி சாப்பிட்டேன். நான் பூரி சாப்பிட்டேன். நான் சப்பாத்தி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? வாட் ஆர் டூயிங் நவ்? என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? வேர் ஆர் யூ? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நான் சமையல் அறையில் இருக்கேன், அதாவது நான் கிச்சனில் இருக்கேன், நான் கிச்சன் ரூமில் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நான் சமையல் அறையில் இருக்கிறேன். ஐ எம் இன் த கிச்சன். ஐ எம் இன் த கிச்சன். நான் சமையல் அறையில் இருக்கிறேன். சமையல் அறையில் என்ன செய்கிறீர்கள்? அங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? வாட் ஆர் யூ டூயிங் இன் த கிச்சன்? வாட் ஆர் யூ டூயிங் இன் த கிச்சன்? நீங்கள் சமையல் அறையில் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் சமையல் அறையில் என்ன செய்கிறீர்கள்? வாட் ஆர் யூ டூயிங் இன் த கிச்சன்? அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். நான் சமைக்கிறேன். நான் டின்னர் ரெடி பண்ணுறேன். நான் லஞ்சில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஐ எம் குக்கிங் டின்னர். நான் இரவு உணவு சமைக்கிறேன். ஐ எம் குக்கிங் டின்னர். நான் இரவு உணவு சமைக்கிறேன். ரிப்பீட் ஒன்ஸ். வேர் ஆர் யூ? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஐ எம் இன் த கிச்சன். நான் சமையல் அறையில் இருக்கிறேன். வாட் ஆர் யூ டூயிங் இன் த கிச்சன்? நீங்கள் சமையல் அறையில் என்ன செய்கிறீர்கள்? ஐ எம் குக்கிங் டின்னர். நான் இரவு உணவு சமைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன், இப்போது என்ன செய்கிறீர்கள்? அம்மா, நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அப்போ இல்லை நான் டிவி பார்த்துட்ருக்கேன், நான் புக்கு படிச்சிட்ருக்கேன், நான் சமைச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி ஆன்சர் பண்ணுவோம். வாட் ஆர் யூ டூயிங் நவ்? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? இப்போது என்ன செய்கிறீர்கள்? ஐ எம் வாட்சிங் டிவி. ஐ எம் வாட்சிங் டிவி. நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் வாட்சிங் டிவி. ஒய் டிட் நாட் யூ ஆன்சர் மீ? ஒய் டிடன்ட் யூ ஆன்சர் மீ? ஏன் எனக்கு பதில் சொல்லவில்லை? நான் உங்களுக்கு அவ்வளோ மெசேஜ் போட்டேன், பட் நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை. நான் கால் பண்ணேன், நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஒய் டிடன்ட் யூ ஆன்சர் மீ? ஏன் எனக்கு பதில் சொல்லவில்லை? ஐ எம் வெரி பிஸி ரைட் நவ். நான் இப்போது ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். நான் இப்போது கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் சாரின்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். ஐ எம் வெரி பிஸி ரைட் நவ். நான் இப்போது ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். வாட் ஆர் யூ டூயிங் நவ்? இப்போது என்ன செய்கிறீர்கள்? ஐ எம் வாட்சிங் டிவி. நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒய் டிடன்ட் யூ ஆன்சர் மீ? ஏன் எனக்கு பதில் சொல்லவில்லை? அதாவது டிட் நாட். ஒய் டிட் நாட் யூ ஆன்சர் மீ? ஏன் எனக்கு பதில் சொல்லவில்லை? ஐ எம் வெரி பிஸி ரைட் நவ். சாரி மன்னிச்சிடுங்க, நான் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ எம் வெரி பிஸி ரைட் நவ். நான் இப்பொழுது ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன், நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரலாமா? இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒரு கெஸ்ட்டு நியூவாக வராங்க, அப்போ நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம், நான் ஏதாவது குடிக்க உங்களுக்கு கொண்டு வரட்டுமா? டீ காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை உங்களுக்கு என்ன வேணும், கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு. அப்போது கேன் ஐ கெட் யூ சம்திங் டு ட்ரிங்க்? நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரலாமா? கேன் ஐ கெட் யூ சம்திங் டு ட்ரிங்க்? உங்களுக்கு குடிக்க நான் ஏதாவது கொண்டு வரலாமா? ஓகே, கப் ஆஃப் காஃபி ப்ளீஸ். கப் ஆஃப் காஃபி. டீ இப்போ நம்ம ஏதாவது சொல்லலாம். ஏ கப் ஆஃப் காஃபி, ஏ கப் ஆஃப் டீ ப்ளீஸ். தயவுசெய்து காஃபி டீ என்ன விருப்பமோ நம்ம அது சொல்லலாம். நீங்கள் கிரெடிட் கார்டு எடுக்கிறீங்களா? நீங்கள் கிரெடிட் கார்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இல்லை நீங்கள் கேஷாக தான் வாங்குவீங்களான்னு சொல்லிவிட்டு நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது கேட்போம். டூ யூ டேக் கிரெடிட் கார்டு? டூ யூ டேக் கிரெடிட் கார்டு? கிரெடிட் கார்டு எடுக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் கிரெடிட் கார்டெலாம் நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் கேஷ் மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லலாம். சாரி, வி ஒன்லி அக்செப்ட் கேஷ். மன்னிக்கவும், நாங்கள் பணத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறோம். சாரி, வி ஒன்லி அக்செப்ட் கேஷ். நாங்கள் கேஷ் மட்டும்தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். கேன் ஐ கெட் யூ சம்திங் டு ட்ரிங்க்? நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரலாமா? ஏ கப் ஆஃப் காஃபி ப்ளீஸ். ஒரு கப் காஃபி. டூ யூ டேக் கிரெடிட் கார்டு? கிரெடிட் கார்டு எடுக்கிறீங்களா? சாரி, வி ஒன்லி அக்செப்ட் கேஷ். மன்னிக்கவும், நாங்கள் பணத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் பணத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறோம். சாரி, வி ஒன்லி அக்செப்ட் கேஷ். கேன் ஐ கெட் யூ சம்திங் டு ட்ரிங்க்? நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரலாமா? ஏ கப் ஆஃப் காஃபி ப்ளீஸ். தயவுசெய்து ஒரு கப் காஃபி. டூ யூ டேக் கிரெடிட் கார்டு? டூ யூ டேக் கிரெடிட் கார்டு? கிரெடிட் கார்டு எடுக்கிறீங்களா? சரி, வி ஒன்லி அக்செப்ட் கேஷ். மன்னிக்கவும், நாங்கள் பணத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.